தெரிஞ்சா தெரியும் இண்டிவிஜுவல் ஃபெர்டிலைசேஷன்ல அதில் என்னென்ன ட்ராபேக் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ ஹை ஃபெர்டிலிட்டி ரிஸ்க் டு மதர் அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது, மதருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது ட்ராபேக் கிடையாது. எக்ஸ்பென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்டு ரியாஜர்ஸ், கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக செலவு வரும். ஓகேவா? அப்போ இது இது ஒன் ஆஃப் த ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நெசசரி ஃபார் பீயிங் டோனர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எது எது ட்ராபேக்னு பாருங்க. ஓகேவா? லெஸ் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 132. கொஸ்டின் நம்பர் 132. ஸோ ஐவிஎஃப் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஐவிஎஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யார் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதை பாருங்க. பாசிபிலிட்டிஸ் தட் த ஏர்லி எம்ப்ரியோ டஸ் நாட் சர்வை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க, இந்த 3 பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராபேக்காக உங்களுக்கு இருக்குது. சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, இந்த கொஸ்டினை பாருங்க, ஈஸியான கொஸ்டின் தான். The reproductive division for human female gametogenesis, oogenesis இருக்குல்ல அதுதான். ஓகே, starts earlier than that of male gametogenesis. கரெக்ட். ஏன் ஃபீமேல் gametogenesis அப்படிங்கிறது, அதாவது oogenesisங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஏர்லி எம்பிரியானிக் ஸ்டேஜ்லேயே ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் மேல் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? அட் டைம் ஆஃப் பியூபர்ட்டி. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஸோ கொஸ்டினும் கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி த கேப் பிட்வீன் ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் அண்ட் செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் இஸ் மச் ஷார்ட் ஃபார் மேல் கம்பேர்டு டு ஃபீமேல். கரெக்ட். ஏன்னா ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி அரெஸ்ட் ஸ்டேட் இருக்கும். ஃபர்ஸ்ட் மியாட்டிக்கும் ஃபர்ஸ்ட் மியாட்டிக் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு தெரியும். கரெக்டா? ஸோ பிரைமரி ஊசைட் வந்து செகண்டரி ஊசைட்டை கன்வெர்ட் ஆகும். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்? பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்சரி ஃபாலிக்கல், கிராஃபியன் ஃபாலிக்கல். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்கும் ஃபீமேலில். ஆனால் மேலுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இது வந்து கரெக்டு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் போலார் பாடி அசோசியேட்டட் வித் ஃபார்மேஷன் ஆஃப் பிரைமரி ஊசைட் கிடையாது, செகண்டரி ஊசைட் கூட தான் இது அசோசியேட் ஆகும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் எண்டோமெட்ரியம் அப்படின்னு எடுத்தோம்னாவே யார் வருவாங்க அப்படின்னு தெரியும். ப்ரொஜெஸ்டிரோன் இருக்காங்களா, ப்ரொஜெஸ்ட்ரோஜன். ஓகேவா? அவங்க தான் உங்களுக்கு தேவை. ஓகே, இங்கே எல்ஹெச் அப்படிங்கிறது வந்து ஓவிடேஷனை தான் இது பண்ணுறோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. சரியா? அடுத்து பாருங்க. ஓகே, ப்ரையோபைட்ல இது கிட்டத்தட்ட ஒரு 2020 கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஜெமாக்கோப்பை பற்றி கேட்டிருப்பாங்க. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஓப்பன் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 135 பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே என்னது? கோட் 48 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க. ஸோ அடுத்து த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் கோல்ஜி அப்பேரட்டஸ், ஓகே, is to pack the material made by the endoplasmic reticulum and deliver it to intracellular targets and outside the cell அப்படின்னு இருக்காங்க. ஸோ முழுக்க எதை பற்றி சொல்லியிருக்காங்க? கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. கரெக்ட். ஸோ அதே மாதிரி கோல்ஜி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிட்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் போயிட்டு அங்கிருந்து உங்களுக்கு வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தினுடைய இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் எப்படி அசோசியேட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான், ஆனால் எக்ஸ்பிளனேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வராது. சரிங்களா? அடுத்தது இது என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பிசியோகெமிக்கல் அப்ரோச் டு ஸ்டடி அண்டர்ஸ்டாண்டிங் லிவிங் ஆர்கானிசம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓப்பன் கொஸ்டின் தான், பார்த்தீங்கன்னாவே தெரியும். இவங்க 2 பேரும் பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன், மற்றவங்க எல்லாமே உங்களுக்கு செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன். அவங்க கொஸ்டினில் கேட்டது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். யார் செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ் யார் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் நம்பர் 138 கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் தி ஈவில் குவார்டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இது. ஸோ இவங்களுடைய வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா க்ரையோ ப்ரிசர்வேஷன் சொல்லலாமா. அதே மாதிரி லேம்ப்ஸ் தான், ஓகேவா, கேமரா அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து பார்த்தீங்கன்னா அலியன் ஸ்பீசிஸ் நம்ம சொல்லலாம், அழிஞ்சு போன ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சரி, அடுத்து பாருங்க. How many meiotic and mitotic divisions need to occur for the development of mature female gametophyte from megaspore mother cell in the angiosperm plant? Okay, sexual reproduction in flowering plantல டைரக்டா இருக்கக்கூடிய இதுதான். ஒரு மியாசிஸ் 3 மைட்டாசிஸ். ஓகேவா? ஈஸியா நம்ம அட்டன் பண்ணலாம். அடுத்து பாருங்க. Which of the following type
of immunity is present at the time of birth. வேலை முடிஞ்சிருச்சு. டைம் ஆஃப் பர்த்னாவே innate immunity. வேலை முடிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்க, இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஸ்டின். ஃபிக் ஃப்ரூட் இஸ் அ நான் வெஜிடேரியன் ஃப்ரூட் ஆஸ் இட் ஹேஸ் என்க்ளோஸ்டு ஃபிக்ஸ் வேஸ்ட் இன் இட் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ எப்படி நம்ம சொல்ல முடியும், இவங்க ஒரு வெஜிடேரியன் ஃப்ரூட் தான், ஓகேவா, உள்ளே போயிட்டு வேஸ்ட் போயிட்டு உங்களுக்கு பாலினேட் தான் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ராங். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபிக் ஃப்ரூட்டை தான் உங்களுக்கு பாலினேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, ஃபிக்கோடைய இன்ஃப்ளாரசன்ஸ் தான் உங்களுக்கு பாலினேட் பண்ண முடியும். சரிங்களா? சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்க கண்ணு, hazards and reason. ஓகேவா? ஸோ the cells of tabetum possess dense cytoplasm, correct, and generally have more than one nucellus அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட். அதே மாதிரி the presence of more than one nucellus in the tabetum increase the efficiency of nourishing the development of microspore mother cell அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். ஸோ அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. கொஸ்டின் நம்பர் 143, கோடு நம்பர் 48, கொஸ்டின் கோடு வந்து 48, ஓகேவா, நர்மதா. ஓகே, ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட் கிவன் பிலோ சூஸ் கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூகரியோட்டிக்ல உங்களுக்கு 80S ரைபோசோம் இருக்கும், ப்ரோகரியோட்டிக்ல 70S ரைபோசோம் இருக்கும். ஈச் ரைபோசோம்ல 2 சப்யூனிட் இருக்கும், இதுவும் கரெக்ட், ஓகேவா. இந்த 2 சப்யூனிட் 80S அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 60S அண்ட் 40S, 70Sல யார் யார் இருப்பாங்க, இதுவும் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு மூணுமே கரெக்ட். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது தப்பு, இதுவும் தப்பு, ஓகேவா. இந்த ரெண்டுமே தப்பான ஒரு ஆப்ஷன். ஈஸியாக நம்ம பிக் பண்ணலாம். ரைபோசோமை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருந்தாவே இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இது கோஃபேக்டர்ல இருந்து கேட்ட 2வது கொஸ்டின், அதாவது பயோமாலிகுலர் கோஃபேக்டர்ல இருந்து கேட்ட 2வது கொஸ்டின், சரி, கோஃபேக்டர்ல இருந்து கேட்ட 2வது கொஸ்டின். இவங்களுடைய வேலை என்ன, ஹீம் ஆஸ் அ ப்ராஸ்டட்டிக் குரூப், டைரக்டாகவே என்சிஆர்டி பராக்சிடேஸ் அண்ட் கேட்டலைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பிளட் வந்து டிஆக்சினேட்டட் பிளட்டை கேரி பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேவா. பல்னரி வெயின் ஆக்சினேட்டட் பிளட் எடுத்துட்டு போவாங்க, அயோட்டா ஆக்சினேட்டட் பிளட் எடுத்துட்டு போவாங்க, பல்மரி ஆர்ச்சி உங்களுக்கு வந்து என்ன பிளட் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ பல்மரி ஆர்ச்சி அண்ட் தென் வினக்கேவா. இங்க பாருங்க, எது தெளிவா சொல்லியிருக்காங்க, இவங்களும் டிஆக்சினேட்டட் பிளட் எடுத்துட்டு போவாங்க, ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த நேம் ஆஃப் பிளட் வெசல்ஸ் தட் கேரி டிஆக்சினேட்டட் பிளட் ஃப்ரம் த பாடி டு ஹார்ட். அப்போ பாடி டு ஹார்ட் அப்படின்னு வந்துருச்சுனாவே உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், உங்களுக்கு வினக்கேவா தான் வரும். சரி, ஸோ அடுத்தது 146 அப்படிங்கிறதுக்கான ஆன்சரை நம்ம பார்க்கலாம். ஸோ கிவன் பிலோ ஆர் த ஸ்டேஜஸ் இன் லைஃப் சைக்கிள் ஆஃப் டெரிட்டோபைட்ஸ். ஸோ அரேஞ்ச் த கரெக்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 146 அப்படிங்கிறதுக்கான ஆன்சரை நம்ம பார்த்துலாம். ஓகே, ஸோ என்ன இது இந்த மாதிரி சீக்வன்ஸ் கொஸ்டின் இந்த தடவை எக்ஸாம்ல நிறையவே கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஆன்சர் தான் இதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மியாசிஸ் இன், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகும், மியாசிஸ் இன் ஸ்போர் மதர் செல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆவாங்க, ப்ரோதாலஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆவாங்க. ப்ரோதாலஸ் ஃபார்ம் ஆன உடனே உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆர்கிகோனியா அண்ட் ஆந்திரிடியா ரெண்டுமே ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபார்ம் ஆன உடனே அடுத்து என்ன நடக்கும், இந்த ஆந்திரிடியா வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திரிடியா அந்த ஆர்கிகோனியா இருக்குல்ல, இந்த ஆந்திரிடியா வந்து டைரக்டா ஆர்கிகோனியாவுக்கு போகும். ஆர்கிகோனியாவுக்கு போன உடனே உங்களுக்கு என்ன நடக்கும், டோட்டலைசேஷன் நடக்கும். ஈஸியாக நம்ம பிக் பண்ணலாம், சரியா. ஸோ அடுத்தது இப்போ நம்ம இதுல இருந்து கேட்ட இன்னொரு கொஸ்டின் பாருங்க, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரீகாமினன்ட் டிஎன்ஏ இருக்குல்ல, அதை வந்து கேட்டிருப்பாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ என்னன்னா, the blue color colonies have DNA insert in the plasmid and they are identified recombinant colonies அப்படின்னு இருப்பாங்க. ப்ளூ கலர் ஃபார்ம் ஆனால் எப்படி ரீகாமினன்ட் காலனி சொல்ல முடியும்? ரீகாமினன்ட் காலனின்னா என்ன அர்த்தம், கலரே ஃபார்ம் ஆகாது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 இன்கரெக்ட். ஸோ இதில் எது வந்து ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஆஸ்பெர்ஜில்லஸ் நைகர் உங்களுக்கு தெரியும், சிட்ரிக் ஆசிட் ஃபார்மேஷன் தான் இன்வால்வ் ஆகும். ட்ரைகோடெர்மா பாலிஸ்போரம், சைக்ளோஸ்போரின் ஏ, ஓகேவா. ஸோ மற்ற எல்லாமே லாக்டோபேசிலஸ் கேர்டு, ஸோ சாக்ரோமைசிஸ் சர்வைசிய பிரெட்டு,
அதே மாதிரி ப்ரொபியோனி பாக்டீரியம் சார்படி ஷிஸ்டிட்ஸ் இவங்க எல்லாமே ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். அடுத்தது இங்கே இந்த கொஸ்டினை பாருங்க 149 சைலன்சிங் ஆஃப் ஸ்பெசிஃபிக் mRNA and possible via RNAi because of RNAi என்ன RNA இன்டர்ஃபரன்ஸ் RNA வரும்போது அந்த RNA கூட போய் பைண்ட் ஆகுனா உங்களுக்கு என்ன ஆகும் அந்த RNAவோட ஆக்டிவிட்டி அடுத்து டிரான்ஸ்லேஷனுங்கிற ப்ராசஸே உங்களுக்கு நடக்காம போகும். அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் காம்ப்ளிமெண்ட்ரி டபுள் ஸ்டாண்ட் RNA வந்து ஆமாம். ஸோ அடிக்கடி கேட்ட ஒன்று நான் கிளாஸ்லேயே பெரும்பாலும் சொல்லியிருந்தேன். போன வருஷம் உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துட்டு இதில் அவருடைய அனலைன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியே எடுத்திருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் 2 உங்களுக்கு சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ் தட் மீன் சக்சினிக் ஆசிட்டை ஃபியூமரிக் ஆசிட்டை கன்வெர்ட் பண்ணும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் மைட்டோகாண்ட்ரியால என்ன வேலையை பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது உங்களுக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் என்ன வேலையை பண்ணுன்னா FADH2 கிரப் சைக்கிளில் ஃபார்ம் ஆகிற FADH2வை உங்களுக்கு உடச்சிடும். ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் பாருங்க, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்றும் கிடையாது, இது சூடோசீலோமேட் தான், ஒன்றுமே இல்லை. பாருங்க, while trying to find out the characteristic of a newly formed animal. இப்போ ஒரு அனிமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய கேரக்டரை வந்து நம்ம ரிசர்ச்சர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ ரிசர்ச்சர் டிட் த histology of adult animal and observed a cavity with presence of mesodermal tissue. ஸோ உள்ள பாடி கேவிட்டிக்குள்ள என்ன இருக்குது, மீசோடர்மல் டிஷ்யூ இருக்குது. ஆனால் அந்த மீசோடர்மல் டிஷ்யூ எங்கே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அலிமெண்ட்ரி கேனால் கிட்ட இல்லை அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சூடோசீலோமேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. ஆஸ்கல் மிண்டஸ்ல மட்டும்தான் அவங்களுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அடுத்து பாருங்க 152ல இங்கே கொஞ்சம் டைப்பிங் இருக்கானு நான் இதை இங்கே எழுதி போட்டுறேன் பாருங்க. 152 பொறுத்த வரைக்கும் ஓகே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓகே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் போட்டாவே உங்களுக்கு என்ன அர்த்தம், ஆக்டினோமார்பிக்னு அர்த்தம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஜைகோமார்பிக்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே அவுட். ரெண்டாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்ஃபீரியர் ஓவரி. ஆக்சுவலாக இது என்ன வரும், சுப்பீரியர் ஓவரி தான் வரும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 ராங், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். அடுத்து பாருங்கன்னு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இன் ஈகோசிஸ்டம் there is a unidirectional flow of energy of sun from producer to consumer. உங்களுக்கு சன்ட்ட வந்து ப்ரொடியூசர்கிட்ட போய் அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் ஈகோசிஸ்டம்ஸ் ஆர் எக்ஸம்டட் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா, நாட் எக்ஸம்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கணும். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 ராங்கு, ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. 144 ஓப்பன் கொஸ்டின். ப்ரொடக்டிவிட்டி யூனிட் அப்படின்னு கேட்டோம்னா இதெல்லாமே உங்களுக்கு டைரக்டாகவே இருக்கும். சரி, இதில் பாருங்கன்னு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா F0 அன்அஃபெக்டடு மேல், அஃபெக்டடு ஃபீமேல். அப்போ உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா. அன்அஃபெக்டடு மேல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம என்ன போட்டுக்கலாம், XY அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி அஃபெக்டடு ஃபீமேல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா XX. ஸோ ரெண்டு பேருமே ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோஃபிலியால அஃபெக்ட் ஆயிருக்கான்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் கிடைக்கக்கூடிய ஜெனரேஷன் உங்களுக்கு எப்படி கிடைக்கணும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரும்போது ஒரு ஃபீமேல் பேபின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த ரெண்டு ஒன்றா சேரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஓகே இருக்குன்னு வச்சுக்கலாம். கலர் பிளைண்ட்னஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். கலர் பிளைண்ட்னஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த ரெண்டையுமே நம்ம மல்டிபிள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஓகே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரே நிமிஷம் தப்பா போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ எப்படி வச்சுக்கலாம், எக்ஸு இது ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணி போடும்போது ஒரே நிமிஷம் இங்கே கொஞ்சம் மேலே எடுக்கிறேன். ஓகே ஓகே இப்போ பாருங்க. ஸோ எக்ஸ் ஒய் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம இங்கே போட்டாச்சு, இங்கே நம்ம இந்த ரெண்டையும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரெண்டுமே இப்போ கலர் பிளைனஸ் தான் இருக்கும். இதில் பாருங்க. ஓகேவா. ஸோ இதில் பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக கலர் பிளைண்ட்னஸ் வரும். அப்போ இதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலர் பிளைண்ட்னஸ் இருக்காது. அப்போ 4-1 வந்து டிசீஸ் வந்து எஃபெக்ட் ஆகாது. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் கொஸ்டின். எந்த லேயர் வந்து உங்களுக்கு
இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் லேயர் அப்படின்னாவே உங்களுக்கு ஓப்பன் கொஸ்டின். ஓகேவா? இது போன வருஷம் கேட்ட நீட் கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் அடிச்சிருக்காங்க. குளோரோஃபில் ஏ என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க. ஓகே, குளோரோஃபில் ஏ அப்படிங்கிறது ப்ளூ கிரீன் கலர்ல இருக்கும். அடுத்தது வந்து குளோரோஃபில் பிங்கிறது அப்படிங்கிறது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லோ கிரீன் கலர்ல உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? எல்லோ கிரீன் கலர்ல உங்களுக்கு இருக்கும். அடுத்தது வந்து ஜாந்தோஃபில் அப்படிங்கிறது எல்லோ கலர். அடுத்தது எல்லோ டு ஆரஞ்ச் கரோட்டினாய்டு கேரட் அப்படின்னு ஞாபகம் சொல்லியிருப்பேன். எல்லோ டு ஆரஞ்ச் அப்படின்னு நம்ம ஞாபகம் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 157. ஓகே, ஃபோர்த் ஒன். அடுத்தது 157க்கு அடுத்தது 158. ஸோ இது ஓப்பன் கொஸ்டின் உங்களுக்கு தெரியும். அமினோ ஆசிட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே யாரு? ஜார்ஜ் கேமோ தான் வருவார். இந்த இந்த லைன் எல்லாமே பெரும்பாலும் நம்ம பார்த்துட்டே இருந்தது தான். ஹிஸ்டோன் புரோட்டீன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே ஹிஸ்டோன்ங்கிறது உங்களுக்கு என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த புரோட்டீனோடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமினோ ஆசிட். அந்த அமினோ ஆசிட்ஸ்ல உங்களுக்கு தெரியும் மொத்தம் மூணே அமினோ ஆசிட் தான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும். என்னென்ன? ஆர்ஜினைன் அண்ட் லைசின். ஓகேவா? அப்போ ஆன்சர் இது டைரக்டா அடிக்கடி நம்ம சொல்லிட்டே இருந்தோம். ஸோ எது வந்து உங்களுக்கு ஜீன் குளோனிங்ல இன்வால்வ் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தேவைப்படும், டிஎன்ஏ லிகேஸ் தேவைப்படும், நியூடேஸ் தேவைப்படாது, ரீகாம்பினேஸ் தேவைப்படாது, அதே மாதிரி பாலிமரேஸ் உங்களுக்கு தேவைப்படும். இதெல்லாமே டைரக்ட் கொஸ்டின், ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, ஸோ ஸ்பெஷல் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் ப்ரோகேரியாட்டிக் விச் ஹெல்ப் இன் செல் வால் ஃபார்மேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், ரெஸ்பிரேஷன். ஸோ ப்ரோகேரியாட்டிக்ல யார் செல் வால் ஃபார்மேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன்ல இன்வால்வ் ஆகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓப்பன் கொஸ்டின், மீசோசோம். ஓகேவா? எந்த ஃபேக்டர் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டாப் பண்ணுன்னு கொடுத்துருக்குறான்? ரோ ஃபேக்டர். இதெல்லாம் புக்லேயும் டைரக்டாகவே இருக்கும், பார்த்தாவே நம்மளுக்கு அட்டன் பண்ணலாம். மேல் ப்ராகுக்கும் ஃபீமேல் ப்ராகுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். காம்ப்ளிமெண்டரி பேட் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும் எங்கன்னா 4 லிம்பில் ஃபர்ஸ்ட் டிஜிட் இடையில உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அடுத்தது இந்த கொஸ்டின் ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின், டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின் கொடுத்துருப்பான். என்னன்னா யார் யாரு பிசிடியில அப்சர்வ் ஆகிறாங்க, யார் யாரு செக்ரீட் ஆகுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி டிசிடியில யார் யாரு அப்சர்வ் ஆகிறாங்க, யார் யாரு செக்ரீட் ஆகுறாங்க. இந்த கொஸ்டின் எல்லாம் அழகா நம்ம அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதே மாதிரி ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஈஸியா சொல்லலாம். உங்களுக்கு டயக்ராம் ஆன்டிபாடியோட டயக்ராம் வந்து நம்ம பார்த்தோம்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இங்க சி டெர்மினல், இங்க என் டெர்மினல் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்ன சாரி, என் டெர்மினல் அண்டு சி டெர்மினல் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ ஆன்டிபாடியோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஆன்டிபாடியோட ஸ்ட்ரக்சர் இங்கே என் டெர்மினல், இங்கே சி டெர்மினல் இருக்கும். கரெக்டா? ஸோ என் மீன் என்னன்னா இப்போ ஆன்டிபாடின்னு எடுத்துட்டோம்னாவே என்ன வரும்? அமினோ ஆசிட்ஸ் தான் வரும். ஸோ ஒரு டிபிக்கல் அமினோ ஆசிட்ல உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஆல்ஃபா கார்பன் கார்பாக்சில் குரூப் இருக்கும். அதே மாதிரி ஒரு அமினோ குரூப் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஒரு ஹைட்ரஜன் இருப்பாங்க, இங்கே ஆறுங்கிறது. ஸோ இந்த அமினோ ஆசிடோடைய சைட் செயினில் பார்க்கும்போது மேலே என் டெர்மினல் இருக்கும், கீழே சி டெர்மினல் இருக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்டிஜன் வந்து ஆன்டிஜன் பைண்டிங் சைட் இஸ் லொக்கேட்டட் அட் சி டெர்மினல் ரீஜன் ஆஃப் ஆன்டிபாடின்னு கொடுத்துருப்பான். ஆக்சுவலாக இங்கே சி டெர்மினல் வராது, இங்கே என்ன வரும்னா என் டெர்மினல். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு, மற்ற எல்லாமே உங்களுக்கு கரெக்ட் தான். ஸோ அடுத்தது இதையும் நம்ம ஈஸியாகவே நம்ம பிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஸ்கூட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும், காட்டிலிடன், அதே மாதிரி கிரவுண்ட் நெட் ஈஸியாக நம்ம பிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பெரிஸ்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும், எபி பிளாஸ்டிக் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான். சிக்கு 4 நான் தான், சிக்கு 4 அதே மாதிரி லாஸ்ட் ஒன். ஓகே, குட். அடுத்தது
எது வந்து தப்புன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு மோனோகாட் ஸ்டெம்னுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து வருமா அப்படின்னு கேட்டோம்னா வராது. ஓகே, அதுக்கடுத்து வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார் பெரும்பாலும் கேட்ட கொஸ்டின் இதுதான். சார் இந்த மாதிரிலாம் ஒரு கொஸ்டின் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. த ட்வின்ஸ் ஆர் born டு a ஃபேமிலி தட் lives நெக்ஸ்ட் டோர் டு யூ. உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாய் ஒன்று கேர்ள் ஒன்று இருக்குது. ஸோ இதை நம்ம என்னவா கன்சிடர் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் ட்வின்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ட்வின்ஸ் இருக்குன்னு தெரியும். மோனோசைக்காட்டிக் அண்ட் டைசைக்காட்டிக்னு தெரியும். ஸோ ஒரு சைக்கோட்ல இருந்து ஒரு சைக்கோட் 2ஆ உடஞ்சி ஃபார்ம் ஆனால் அது என்ன சொல்லுவாங்க, மோனோசைக்காட்டிக்பாங்க. 2 சைக்கோட் வருது. ஸோ 2 சைக்கோட்ல இருந்து 2 தனித்தனி கருவா ஃபார்ம் ஆனா உங்களுக்கு எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆனா அதை என்ன சொல்லுவோம், டைசைக்காட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி வந்தா மட்டும்தான் ஒரே எம்ப்ரியோ வந்து 2ஆ உடஞ்சுன்னா ஒன்னா பையனா தான் இருப்பாங்க, இல்லை பொண்ணுனா பொண்ணா தான் இருக்கும். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒண்ணு பையன் இன்னொன்னு பொண்ணு அப்படிங்கிற இருக்குது. ஸோ நல்லா நோட் பண்ணுங்க, டைசைக்காட்டிக்கோட அனதர் நேம். ஓகேவா, ட்வின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இது ஈஸி. ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் தென் பொட்டேட்டோ 2 பேருடைய வேலை. ஸோ 2 பேருமே என்ன பண்றாங்க, ஃபுட்டை ஸ்டோர் பண்றாங்க. ஆனா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வெவ்வேறு ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஆனா சேம் ஃபங்க்ஷனை செய்யறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், அனாலஜி கன்வெர்ஜ் ஆகிறாங்க, சேம் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அடுத்தது உங்களுக்கு ஈஸியானது மொபைலைசேஷன், நியூட்ரியன் மொபைலைசேஷன் அப்படின்னு வந்துச்சுனாவே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைட்டோகைனின் தான் வரும். ஓகே, 170க்கு சைட்டோகைனின் தான் வரும். ஓகே, இதெல்லாமே உங்களுக்கு டைரக்டா புக்ல இருக்கிறதே தான் பெரும்பாலும் அப்படியே தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ ஒய் கான் இன்சுலின் பி கிவன் ஓரலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்சுலின் டைரக்டா நம்ம வாய் வழியா கொடுத்தா என்ன நடக்கும், ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே டைஜஸ்ட் ஆகிட்டு எல்லாமே காணாம போயிடுது. ஸோ இதுல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு ஒரு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். நம்ம டைப்பிங்ல அது வந்திருக்காது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சப்ஸ்டேட்டஸ், இது ஆஸ்டாக்னு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து ஜிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேவா, இது என்ன ஆகுது, இங்க எஸ்ல இருக்கக்கூடிய ஜி எஸ்க்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ இதனுடைய பேர் என்ன, டிரான்ஸ்ஃபரேஸ். ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். அதுக்கடுத்து வந்து பாருங்க 173. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 173 பொறுத்தவரை the DNA fragment extracted from gel electrophoresis can be used construction of recombinant DNA. கரெக்டா, கரெக்ட். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்மாலர் சைஸ் DNA fragments are observed nearly anode while larger fragments are found nearly as well as என்ன சொல்லிக்கிறாங்க or found near the well in அக்ரோஸ் ஜெல் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஜெல் எலக்ட்ரோபோரசிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லார்ஜர் மாலிகுல் எல்லாமே மேலே இருக்கும், கீழே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும், ஸ்மாலர் மாலிகுல் தான் உங்களுக்கு இருக்கும். சரி, அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கரெக்ட் சீக்வன்ஸ் ஈவெண்ட் இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் ப்ரையோபைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆல்ரெடி இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைஃப் சைக்கிள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அட்டாச்மெண்ட் ஆஃப் கேமெட்டோபைட் டு த சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்ன ஆகும், ஆந்த்ரோசைடு வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ரிலீஸ் ஆனது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபியூசன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அட்டாச், ரெண்டாவது ரிலீஸ் ஆகும், மூணாவது ஃபியூசன் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போரோஃபைட், அதுக்கடுத்து வந்து ஹெப்டைடு ஸ்போர் வந்து ஸ்போரோஃபைட்லேருந்து உங்களுக்கு என்ன வரும், ஸ்போர் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அடுத்தது 175 ஓப்பன் கொஸ்டின் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது 175ல இது அடிக்கடி கேட்ட ஓப்பன் கொஸ்டின் தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், டைஹைபிரிட் கிராஸ் இருக்குல்ல, அதான் கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும் எல்லோ ரவுண்ட் எல்லோ, அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க தெரியும் ரிங்கிள்டு கிரீன். ரெண்டையுமே நம்ம போட்டுறோம்னாவே உங்களுக்கு என்ன கிடைக்கும், டைஹைபிரிட். ஸோ இதனுடைய 2 ஜெனரேஷன் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? ஓகே, 9:3:3:1. இது அடிக்கடி நம்ம மொத்த கொஸ்டின் ஈஸியா நம்ம அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இப்போ இது ஒரு ஆர்டர் ஒன்று கேட்டிருக்காங்க. ஓகேவா, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விட்டேக்கர். ஓகேவா, 5 கிங்டம் கான்செப்ட் இருக்குல்ல, அந்த 5 கிங்டம் கான்செப்டை பத்தி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ 5 கிங்டம் என்னென்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன வரும், முனிரா வருவாங்க. ஓகேவா,
அடுத்தது யார் வருவாங்க? புரோட்டிஸ்டா வருவாங்க. ஓகே, மொனிரா, புரோட்டிஸ்டா. அடுத்தது யார் வருவாங்க? ஃபங்கை வருவாங்க. ஃபங்கை வருவாங்க. அடுத்து யார் வருவாங்க? பிளான்ட் வருவாங்க. அடுத்து யார் வருவாங்க? அனிமல் வருவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மேக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன் ப்ரோகேரியட்டிக் எல்லாமே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு மொனிரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியூக்ளியஸ் இருக்காது. ஸோ அதனுடைய செல்வால் உங்களுக்கு எதனால ஆயிருக்குன்னா பாலிசாக்கரைடு எந்த அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரெண்டாவது வந்து சாரி ப்ரோக்ரியேட்டிங்கிற பாரு முனீரா பத்தி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புரோட்டிஸ்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூனிசெல்லுலர். ஓகேவா? புரோட்டிஸ்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூகேரியாட்டிக் வித் செல்லுலர் பாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ செகண்ட் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே ஓகே, அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபங்கை. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? ஃபங்கையை பற்றி பார்க்கணும். அப்போ ஃபங்கை அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மல்டி செல்லுலர் ஹெட்ரோட்ரோப்ஸ் செல்வால் கைச்சின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ தேர்ட் ஒன் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அதுக்கு அடுத்து யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூகேரியாட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ் வித் டிஷ்யூ ஆர் ஆர்கன் லெவல் பாடி ஆர்கனைசேஷன் ஃபோர்த் ஒன். அண்ட் தென் இது அனிமல். அப்போ என்னன்னு சொல்லலாம்? மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், தென் அனிமேலியா அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக பிக் பண்ணலாம். சரியா? ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஓகே, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? அந்த பாஸ்போலிபிடை அவன் விடவே மாட்டாங்க போல. பார்த்தீங்கன்னா தெரியும், செல் மெம்பரினாவே பாஸ்போலிபிட் பை லேயர் ஈஸியாக பண்ணலாம். சென்ட்ரோமியர் செல் டிவிஷன் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கிறிஸ்டே எதில் இருக்கும்? மைட்டோகாண்ட்ரியா, ஹீலியம் செல் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் 178 டைரக்டாகவே கொடுத்துட்டாங்க லாஜிஸ்டிக் க்ரோத்துக்கான ஃபார்முலா. ஃபோர்த் ஒன் ஈஸியாக போகலாம், ஏன்னா கேரிங் கெப்பாசிட்டி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். அடுத்து 179 ஒரு டிசீஸை பற்றி கொடுத்துருக்காங்க. எம்பைசிமா, ஆஞ்சியானாவே உங்களுக்கு என்ன வரும்? ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி, எம்பைசிமா, ஆல்வியோலர் வால் டெபாசிட் சரி என்ன ஆகும்? டேமேஜ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிளாமரோனெப்ரிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு கிளாமரோனெப்ரிட்டிஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் கிட்னி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எம்பைசிமா அப்படின்னு எடுத்தோம்னா ஆல்வியோலை வால் வந்து டேமேஜ் ஆகும். ஆஞ்சியோனாவே உங்களுக்கு ஆக்சிஜன் கரெக்டாக இல்லாத அப்படின்னு சொல்லலாம். கிளாமரோனெப்ரிட்டிஸ். ஓகேவா? டெட்டனி உங்களுக்கு லோ கால்சியம் லெவல் ஈஸியாக நம்ம இதை பிக் பண்ணிட்டு போகலாம். லாஸ்ட் ஒன் கார்டியாக் ஆக்டிவிட்டி அப்படின்னு எடுத்தோம்னா யார் மெயின்டைன் பண்ணுறாங்க? கண்டிப்பாக நோடல் டிஷ்யூ வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வேறு யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்பெஷல் நியூரல் சென்டர் எங்கே இருக்குது? மெடுலா ஆப்லாங்கேட்டால இருக்குது. ஸோ கார்டியாக் சென்டர் நம்ம சொல்லாமா? அதுக்கடுத்து வந்து யார் இருக்காங்கன்னு பாருங்க, அட்ரினல் மெடுலர் ஹார்மோன் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அட்ரினல் நாரடினல்லாம் இருக்காங்களா, இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ இந்த மூணுமே ரெகுலேஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் கரெக்ஷன் வேணால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாச்சும் டீட்டெயில் வேணும்னா உங்களுக்கு கேளுங்க, நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். அதுவரை உங்களிடம் டாக்டர் ராயப்பன் ரைச் அகாடமி. தேங்க்யூ.